வணக்கம். இந்த வீடியோல சுவையான இறால் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நான் வந்துட்டு சீரக சம்பா அரிசி பயன்படுத்தி பண்ணியிருக்கேன். ஒரு குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் பிரியாணிக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துருக்கேன். இது லேசா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி அது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ரொம்ப ப்ரௌன் ஆகணுன்ற அவசியம் இல்லை. நல்லா வதங்கி ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற மாதிரி இருந்தால் போதும். இப்போ இது கூட நான் 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் தண்ணியாக நம்ம விட்டு அரைக்கிறோம் அப்படின்னா அதோட காரத்தன்மை கம்மியாக இருக்கும். அதனால் நான் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ரொம்ப திக்காக நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். இதோடைய பச்சை வாசனை போனதும் 2 பெரிய தக்காளி பொடியாக நறுக்கிட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சதும் இதில் மசாலா பொருட்கள்லாம் சேர்க்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு தனியாக வந்துட்டு கரம் மசாலா சேர்க்கலை. ஏன்னா இறால்லே வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ளேவர்ஸ் கிடைக்கும். அது இன்னும் நிறைய கரம் மசாலாலாம் சேர்த்தோம்னா அதோடைய வாசனை இல்லாமல் போயிடும். அதனால் நான் சேர்த்துக்கல. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது கூடவே 300 கிராம் இறால் சுத்தம் பண்ணி சேர்த்துருக்கேன். நான் வந்துட்டு 2 கப் அரிசி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு நான் 300 கிராம் ப்ரான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கூடுதலாகவோ குறைவாகவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் இல்லை. இறால் சீக்கிரமாகவே வெந்துடும். இது கூட நான் வந்துட்டு தேங்காய் பால் சேர்த்து இந்த பிரியாணி செய்கிறேன். அது வந்துட்டு இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மொத்தம் 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி சேர்க்கணும். அதுக்கு நான் தண்ணி விட்ட தேங்காய் பால் வந்துட்டு சேர்த்துருக்கேன். எல்லாமே திக்கான தேங்காய் பால் சேர்க்கலை. ஒரு கப் தான் திக்கான பால். மீதி எல்லாமே வந்துட்டு நல்லா தண்ணி கலந்ததாகவே சேர்த்துருக்கேன். நான் மீதி 3 கப் வந்துட்டு ரொம்ப திக்கான தேங்காய் பாலை ஃபுல்லாகவே சேர்க்குறோம் அப்படின்னா நமக்கு சாப்பிடும்போது ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி கலந்தே சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது தண்ணி கொதித்ததும் நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற சீரக சம்பா அரிசியை சேர்த்துக்கிறேன். நான் இதையும் சேர்த்துட்டு தண்ணி ஓரளவு நல்லா வத்துற வரைக்கும் ஓப்பன் பண்ணியே நம்ம குக் பண்ணலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வைக்கலாம். இப்போதைக்கு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ண வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு தண்ணி நல்லா வற்றி வந்துருச்சு. நல்லா அரிசியும் தண்ணியுமா இருக்கிற மாதிரி வர ஸ்டேஜில் அடுப்பை வந்துட்டு லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடணும். ஈவன் மீடியம் ஃப்ளேமில் கூட நம்ம வைக்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். இப்போது 5 மினிட்ஸ் பொறுத்து இறால் பிரியாணி ரொம்ப ஈஸியாக தயாராகிடுச்சு. சீரக சம்பா அரிசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு குக் பண்ண உடனே பார்க்கும்போது அரிசி வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு குழஞ்ச மாதிரி தெரியும். ஆனால் ஒரு 5 மினிட்ஸ் பொறுத்து அது ஆறிடுச்சு அப்படின்னா சாதம் ரொம்ப உதிரியாகவே நல்லாயிருக்கும். இதுவே நீங்கள் பாஸ்மதி அரிசியில் கொஞ்சம் குழைய வச்சுட்டா கூட அது ஆறின பிறகும் நல்லா கட்டி கட்டியாக குழஞ்சி தான் இருக்கும். ஆனால் சீரக சம்பா அரிசி அந்த மாதிரி கிடையாது. இந்த பிரியாணியை உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.